மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் இந்த மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்படும். அதே போல இன்றைக்கு கிராமத்தில் பள்ளிக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் 41% பேர் 3,80,000 பேர் படிக்கிறாங்க. இந்த 3,80,000 பேர் மாணவர்கள் மருத்துவராக வேண்டும். அப்படி அவருடைய கனவு நனவாக என்பதற்காக 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் 2818 பேர் மருத்துவக் கல்வி கிடைச்சிருக்கு. இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வானவர்கள் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியாது. அதற்காக அரசாங்கமே மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தி இன்றைக்கு அந்த மாணவர்கள் சிறப்பாக மருத்துவ கல்வி கிடைக்க செய்த அரசு அதிமுக அரசாங்கம். இதையெல்லாம் ஏழைகளுக்காக கொண்டு வந்த அரசு கிராமப்புற நம்மை போல் இருக்கின்ற கிராமத்திலே வாழ்கின்ற மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம். அதே போல 100 நாள் வேலை திட்டம் திராவிட முன்னேற்ற கழக தேர்தலில் சொன்னாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா 100 நாள்ல 150 நாளாக உயர்த்தினாங்களாமா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா? அந்த திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தாங்க. அதே போல 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற தொழிலாளிக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா? இன்றைக்கு இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த தொழிலாளிக்கு முழுமையா சம்பளமே கொடுக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலே மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இந்த ஏழைகளுக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த இந்த ஏழை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளத்தை அதிமுக கட்சி பெற்று தந்தது. 2999 கோடி மத்திய அரசுக்கு நாங்கள் வாதாடி போராடி இந்த ஏழைகளுக்காக அந்த நிதியை பெற்று தந்த அரசு, பெற்று தந்த கட்சி அதிமுக கட்சி. ஆனால் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மக்களை பற்றி கவலைப்படல. வீட்டு மக்களை பற்றி தான் இன்றைய முதலமைச்சர் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். வீட்டு மக்களுக்கு இருக்கின்றவருக்கு என்ன பதவி கொடுக்கணும், என்ன அதிகாரம் கொடுக்கணும், அந்த அதில் தான் கவனம் செலுத்திட்டு இருக்கார். ஆக ஏழை மக்கள் படுகின்ற கஷ்டத்தை இன்றைய முதலமைச்சர் எல்முனை அளவிலும் சிந்தித்தது கிடையாது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்ல, கொரோனா காலம், அந்த கொரோனா காலத்தில் இன்றைக்கு கடுமையான ஒரு சோதனை. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட ஏழை மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் ஒவ்வொரு குடும்பத்தையும் 1000 ரூபாய் கொடுத்தோம். அது இல்லாம விலையில அரிசி, விலையில சர்க்கரை, விலையில எண்ணெய் ஓராண்டு அனைத்து குடும்பத்தையும் நம்முடைய உணவுப் பொருள் வழங்கப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்தியாவில் எந்த அரசாங்கம் இல்லை, அதிமுக அரசாங்கத்தெல்லாம் கொடுத்தோம். அதே போல பள்ளிகள் மூடப்பட்டு விட்டது, கல்லூரிகள் மூடப்பட்டு விட்டன. கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைனில் வகுப்பு நடத்தணும், ஆன்லைன்லேயே தேர்வு நடத்தணும். அவர் நல்ல முறையில் தேர்வு எழுதி அவர்கள் தேர்ச்சி பெற்று பட்டம் பெற்றாங்க. பள்ளியில் படிக்கின்ற மாணவருக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம், எல்லா மாணவர்களுக்கும் பாஸ். அதே போல நம்முடைய சகோதரிகள் வேலைக்கு குறிப்பிட்ட நேரத்தில் வேலைக்கு போகணும், வேலை முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு வரணும். அதற்காக அம்மா இருசக்கர வாகனம் அறிவிச்சு சுமார் 3 லட்சம் பேருக்கு கொடுக்கப்பட்ட அறிவிச்சு 2,86,000 பேர் கொடுத்தோம். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வர்றதுக்கும் கிட்டத்தட்ட 25,000 மானியம் கொடுத்தாங்க, 25,000 மானியம். அதே போல தாலிக்கு தங்கம் அம்மா இருக்கின்ற பொழுது அற்புதமான திட்டம். சுமார் 12 லட்சம் பேருக்கு 10 ஆண்டுல கொடுத்தோம். 10 ஆண்டுல 12 லட்சம் பேர் கொடுத்தோம். 25,000 50,000 திருமண உதவி திட்டத்தின் கீழ் கொடுத்தோம். தாலிக்கு தங்கம் ஒரு சவரன் இன்னைக்கு 76,000 ரூபாய்க்கு விற்கிது, அதையும் கொடுத்தோம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் உரிய நேரத்தில் திருமணம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அம்மா கொண்டு வந்த திட்டம், அதை நடைமுறைப்படுத்திட்டு இருந்தோம். திமுக ஆட்சிக்கு வந்து நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் இந்த திருமண உதவி திட்டம் தொடரும், தாலிக்கு தங்கம் திட்டம் தொடரும். அதோட இந்த திருமண உதவி திட்டத்தில் இடம்பெற்றுகின்ற மணமகளுக்கு பட்டு சேலை கொடுக்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேஷ்டி கொடுக்கப்படும். இது அதிமுக ஆட்சியினுடைய
ஏழை மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, இப்படி கிராமத்திலிருந்து நகரம் வரை இருக்கின்ற ஏழை எளிய மக்களுடைய நலன் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக இப்படிப்பட்ட திட்டத்தை எல்லாம் கொண்டாந்து அவளுக்கு உதவி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல கிராமத்திலிருந்து நகரம் வரை இன்றைக்கு நம்முடைய மக்களுக்கு நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டும். அதற்காக அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம். 2000 அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம். அது கூட இந்த அரசாங்கத்தால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு அம்மா மினி கிளினிக் கொண்டாந்து அந்த அம்மா மினி கிளினிக்கில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் யாருக்காவது நோய்வாய்ப்பட்டால் அம்மா மினி கிளினிக் சென்று சிகிச்சை பெறலாம். இதில் என்ன பிரச்சனை இருக்குதே தெரியல. இதில் ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி. இந்த திட்டம் சிறப்பாக நடந்துகிட்டு இருந்தது. அந்தந்த பகுதியில் மக்களுக்கு நல்ல சிகிச்சை கொடுத்துட்டு இருந்தோம். அது பொறுக்க முடியாத இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த திட்டத்தை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இப்ப 2000 அம்மா மினி கிளினிக் மூடி இருக்கிறீங்க, 4000 அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும். எங்கெல்லாம் ஏழைகள் பொதுமக்கள் அதிகமாக வசிக்கிறாங்களோ அங்கெல்லாம் அந்த பகுதியிலேயே அந்த மக்களுக்கு அற்புதமான சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதோட இன்றைய தினம் மத்தியில் இருக்கிற அரசாங்கம் நம்முடைய விவசாய பெருங்குடி மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்குது. நாம பயன்படுத்துகின்ற உழவுக்கு பயன்படுத்துகிற டிராக்டர் அதனுடைய விலையை குறைச்சிருக்கிறாங்க. விவசாயியுடைய கருவிகளுக்கு நிறைய சலுகைகள் இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டுகின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதோட இந்த பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி இந்த பகுதியில் மின்கட்டண உயர்வு, அதே போல வீட்டு வரி உயர்வு, கடவரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி போட்டாங்க. இப்படி மக்களுக்கு அதிக வரி சுமத்திய ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதோட நீங்க இந்த பகுதி நீங்க மதுரை மாவட்டம் என்றாலே ஜல்லிக்கட்டுக்கு பெயர் பெற்ற மாவட்டம். அதுவும் தமிழ்நாடு மட்டுமல்ல, உலக அளவில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, பாலமேடு ஜல்லிக்கட்டு, நம்முடைய இளஞ்சிங்கங்கள், இளம் வீரர்கள் காலை அடக்கக்கூடிய காட்சி தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, வெளிநாட்டில் கூட பாராட்டப்படுகின்ற அளவுக்கு இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு ஒரு புகழ்பெற்ற விளையாட்டா இருக்குது. இதற்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் இவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோட அறிவிச்சவர் சொன்னார் அலங்காநல்லூர் என்று கருதுகிறேன். அந்த பகுதிக்கு நான் முதலமைச்சர் இருந்த பொழுது உங்களுடைய அழைப்பை ஏற்று நேரடியாக வந்து முதல்ல அந்த கோயில் காளை என்று கருதுகிறேன், அந்த கோயில் காளையை அந்த ஜல்லிக்கட்டு போட்டியில முதல் அவிழ்த்து விட்டு உங்களுக்கு புகழ் சேர்க்கப்பட்டது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு உலக புகழ்பெற்ற விளையாட்டாக உருவாக்கி காட்டப்படும். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் கொண்டு வந்த இந்த ஏழைகளுக்கு வழங்கப்படுகின்ற தைப்பொங்கல் என்று வழங்கப்படுகின்ற வேஷ்டி சேலைகள் தரமாக உரிய நேரத்தில் வழங்கப்படும். அதோட அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் சேலைகள் கொடுக்கப்படும். அற்புதமான சேலை கொடுக்கப்படும். அவர்களும் மகிழ்ச்சியோடு அந்த பண்டிகை கொண்டாட வேண்டும். இதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திட்டத்திலே இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு குடும்ப ஆட்சி. குடும்பத்துக்கு மட்டும்தான் இந்த ஆட்சி பயன்படுது, நாட்டு மக்களுக்கு அல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை கொண்டு நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம். இது கிராமம் சூழ்ந்த பகுதி. விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், தாழ்த்தப்பட்ட மக்கள், ஏழைகள் நிறைந்த பகுதி. இந்த பகுதியில் இருக்கின்ற அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் கிட்டத்தட்ட 41% பேர். எத்தனை வருவேன்
ஆக இது ஏழைகள் நிறைந்த பகுதி. இந்த பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்கள் நம்முடைய சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவரெல்லாம் ஒரு 12,000 ரூபாய் போட்டு லேப்டாப் வாங்க முடியாது. அம்மா அவர்கள் இந்த கிராமத்தில் இருக்கின்ற பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் திறமையானவர்களாக அறிவுபூர்வமான மாணவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்கு சிந்தனையிலே ஒதுக்கப்பட்ட திட்டம் லேப்டாப் கொடுக்கின்ற திட்டம். இன்றைக்கு 10 ஆண்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 52,35,000 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்தோம். இதற்காக 7,300 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. ஆக ஏழை மாணவர்களுக்கு சிறப்பான கல்வி கிடைக்க வேண்டும், அந்த மாணவர்கள் திறமையான மாணவர்களாக உருவாக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த லேப்டாப் கொடுத்து கல்வியை சிறப்பாக இந்த மாணவர்களுக்கு கொடுக்கின்ற திட்டத்தை கூட ரத்து செய்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்தவுடன் இந்த மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்படும்.